வெல்கம் டு வருஷன் பாரதிலா. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு 10 ரூபா மில்க் பிஸ்கெட்டை வச்சு நீங்கள் ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு 10 ரூபா மில்க் பிஸ்கெட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப எண்ணெய் காய தேவையில்ல, சும்மா மீடியமான தீயில் சும்மா லைட்டாக செவந்தால் மட்டும் போதும். எந்த அளவுக்கு செவந்தால் போதும். இப்போ இதை எடுத்துக்கலாம். பிஸ்கெட் எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளவலன்னு தான் இருக்கும். நம்ம எடுத்து ஆற வச்ச பிறகு மொறுன்னு மாறிடும். அதனால் ரொம்ப மாறலன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வச்சுருந்தா தீஞ்சிரும். இப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச பிஸ்கெட்டெல்லாம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிப்போம். இது நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, அப்படியே தான் அரைச்சிப்போம். எல்லாத்தையும் இதே மாதிரி உடச்சி போட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு நம்ம தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கல, நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்ததால் இந்த மாதிரி தான் அது அரையும். நான் வந்து ஒரு அரை கப் போல் பால் பவுடர் வச்சுருக்கேன். இது வந்து இந்த 5 ரூபா பாக்கெட்டு ஆர்ட்ஸ் அண்ட் பால் பவுடர்லாம் அதுதான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு அரை கப் போல் எடுத்து வச்சுருக்கேன். இது சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவு பால் பவுடர் எடுத்தோமே அதே அளவு நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். நல்லா அந்த பால் பவுடரை இந்த அளவுக்கு நல்லா கலக்கியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு அரை கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அதில் இந்த சர்க்கரை வந்து நான் பால் பவுடரு பால்லாம் எடுத்தோம்ல அந்த அளவுக்கே சர்க்கரை நிறைய சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு கம்பி பதம் வரணும். நல்லா கரையிடும். இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க அந்த பால் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடுப்பை மீடியமில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்கலாம். கட்டி கட்டியாக ஆகக்கூடாது. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்தாச்சு. இது வந்து நல்லா இந்த ஸ்டேஜில் இந்த அளவுக்கு திக்காக வந்த பிறகு நம்ம பொரிச்சு அரைச்சி வச்சுருக்க அந்த பிஸ்கெட்டெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரு 2 ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வேணால் நெய் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா நிறையா கூட நெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக கொஞ்சமாக வாசனைக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு அதில் எடுத்து ஊற்றிக்கலாம். இதை நீங்கள் அப்படியே வேணுன்னா அல்வா மாதிரி எடுத்துகிட்டு கூட அதில் முந்திரி பருப்புலாம் சேர்த்து அப்படியே கூட சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன். இப்போ நான் அதை நல்லா தட்டி விட்டுட்டு அது மேலே நான் முந்திரி பாதாம் கொஞ்சம் பிஸ்தா வச்சுருக்கேன். அதெல்லாம் சேர்த்து கரண்டியெல்லாம் அப்படியே அமுத்தி விட்டால் அது கீழே விழாது பலன்னு. இப்போ வந்து நான் வந்து சீக்கிரம் செட் ஆகிறதுக்காக நான் ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஜில்லுன்னு ஆற வச்சு எடுத்துன்னு வந்திருக்கேன். நீங்கள் அப்படியே கூட வச்சு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஜில்லுன்னு ஆற வச்சு கூட எடுத்துக்கலாம். நம்ம எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தால் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. நல்லா அவ்வளோதான். 10 ரூபா பிஸ்கெட்டை வச்சு சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி நான் வந்து மில்க் பிஸ்கெட்டே ஒரு 5 ரூபா 2 பாக்கெட் பால் பவுடர் வச்சு தான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஸ்வீட்டு. நீங்களே இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வருஷன் பாரதியில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.